கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1258க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 141:8 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமா வெறுமையாக விடாதேயும். ஆண்டவருடைய கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்தார். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்குமானால் நிச்சயம் நம்முடைய காரியத்திலே ஜெயம் கிடைக்கும். 121 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அநேக வார்த்தைகள் அதிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட நம்மை தூண்டுகின்றன. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் துயரத்திலே, உன் தோல்வியில மூழ்கி போய் கண்ணீரோடு இருக்கிற மகளே, மகனே, உன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். யார் யாரையோ இதுவரை பார்த்து விட்டாய், ஒன்று நடக்கவில்லை. நீ நம்பின உலகபூர்வமான காரியங்கள் உனக்கு தோல்வியை தந்தன. மெய்யான தேவனோ உனக்கு வெற்றியை தரப்போகிறார். எனவே மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உன் கண்கள் நோக்கி பார்க்கட்டும், நம்பிக்கையோடு பார்க்கட்டும். உன்னை வெறுமையாக விடமாட்டார் மகளே, வெறுமையாக விடமாட்டார் மகனே. இன்றைக்கு நீ வெறுமையான சூழ்நிலையிலே இருக்கலாம், இது தொடரப்போவதில்லை. உன் வெறுமை மாறுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே உன் வெறுமை காண மாற்றத்தின் அறிகுறிகளை நீ காண்பாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யாரையும் வெறுமையாக விடாதவரே, உமையெல்லாம் யாருடைய கண்களெல்லாம் நோக்கி பார்க்கிறதோ அந்த கண்கள், அந்த சரீரம், அவர்கள் வாழ்க்கை அற்புதம் பெறட்டும். உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். வெற்றி மேல் வெற்றி வரும், லாபத்தின் மேல் லாபம் வரும், ஜெயத்தின் மேல் ஜெயம் வரும், சுகத்தின் மேல் சுகம் வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.